Hello guys, welcome to JMR Academy. In the video நம்ம பார்க்க போறது molecular basis of inheritance lesson ஓட introduction. and அது மட்டும் இல்லாம நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? லெசனோட ஸ்டார்டிங்லேயே வந்து யூ கேன் சி இந்த இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃப். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃபில் என்ன காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ மெண்டல் சயின்டிஸ்ட் டைம்லேயே ஸோ தேவே நோ that some factors regulating the pattern of inheritance. ஏதோ சில factors வந்து pattern of inheritance மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா அது அவங்களுக்கு கிளியரா தெரியல, என்ன ஃபேக்டர் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியரா தெரியல அந்த டைம்ல. Over 100 years of research, scientists continuously research பண்ணதுல they discover real genetic material, அதாவது parents கிட்ட இருந்து childrenக்கு இன்ஹெரிட்டன்ஸை பாஸ் பண்ணக்கூடிய ரியல் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேயா? ஸோ கிளாஸ் 11ல் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நியூக்ளிக் ஆசிட்ஸ் அதுனா என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்மக்கிட்ட 2 நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், இன்னொன்று ஆர்என்ஏ, தட் இஸ் ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேயா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அதே மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதுவும் சில வைரஸஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் பண்ணுது. அதனால தான் மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்என்ஏ சில வைரஸஸ்ல ஜெனட்டிக் மெட்டீரியலா மட்டும் இல்லாம மெசஞ்சரா, அடாப்டரா, ஒரு கேட்டலிட்டிக் மாலிக்யூலா ஆக்ட் பண்ணுது. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் இல்லாம மெசஞ்சரா, அடாப்டரா அண்ட் கேட்டலிட்டிக் மாலிக்யூலாவும் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் 11ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பட் நம்ம நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? இந்த லெசன்ல நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் இட்ஸ் ரெப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். மேக்கிங் ஆர்என்ஏ, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸையும் நம்ம பார்ப்போம். ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், இந்த 3 ப்ராசஸையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் எலிமெண்ட்ரி பேசிஸ் ஆஃப் தி ரெகுலேஷன், அது எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி த ஹியூமன் ஜெனோம்னு இருக்குல்ல, ஹியூமன் ஜெனோம் அப்படிங்கிறது நம்மளோட கம்ப்ளீட் டிஎன்ஏ. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏவோட கம்ப்ளீட் சீக்வன்சிங்கை வந்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதிய எராவையே உருவாக்கியிருக்கு, அதாவது ஜீனோமிக்ஸ். ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங்கை பற்றி படிக்கிறது. ஸோ அதை பற்றியும் நாம் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மாலிக்யூலான டிஎன்ஏவை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் திங்ஸ்லாம் பார்த்துடலாம். வாட் இஸ் அ நியூக்ளியோடைட்? நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இதில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. நைட்ரோஜனஸ் பேஸ், பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப். இதில் இந்த பாஸ்பேட் குரூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட். அது என்ன பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்? சி, ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு பிரிக் வந்து ஒரு நியூக்ளியோடைட்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய வால் கட்டுறதுக்கோ நமக்கு நிறைய பிரிக்ஸ் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆர்என்ஏவை பில்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டிஎன்ஏவை பில்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு நிறைய நியூக்ளியோடைட்ஸ் தேவைப்படும். ஓகேயா? ஸோ அதனால தான் இதை வந்து நான் பிரிக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இதை பேசிக் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஃபார்ம் ஆக்குறதுக்கு நமக்கு நிறைய நியூக்ளியோடைட் தேவை இல்லையா? அதனால தான் பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பார்க்கலாமா?
ஸோ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும். டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்ஏல தைமின் இருக்கும், ஆர்என்ஏல யுராசில் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரில். ATCG அப்படின்னு இருக்கு இல்லையா, அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன், இப்படிதான் பேரப் ஆயிருக்கும் டிஎன்ஏல. ஆனா தைமின் இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்கு பாருங்க, AUCG, அதாவது யுராசில் இருக்கு. ஸோ தைமின் இங்க ஆர்என்ஏல யுராசிலா ரீப்ளேஸ் ஆகி இருக்கும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. நியூக்ளியோசைட், நியூக்ளியோடைடு, இது சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால நான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நியூக்ளியோசைட் அப்படிங்கிறது நோ பாஸ்பேட் குரூப், அதாவது நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், ரைபோஸ் சுகர் இருக்கும், ஆனால் அங்கே பாஸ்பேட் குரூப் இருக்காது. ஆனால் நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது பாஸ்பேட் குரூப்போட இருக்கும், வித் பாஸ்பேட் குரூப். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏன் இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் தரேன் அப்படின்னா, நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது வந்து நைட்ரோஜனஸ் பேஸ், ரைபோஸ் சுகர் இருக்குன்னு தெரியும். ஆனா இதனால டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஃபார்ம் பண்ண முடியாது. டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடா மாறணும். அதாவது பாஸ்பேட் குரூப்போட ஆட் பண்ணணும். பாஸ்பேட் குரூப் கண்டிப்பா ஆட் ஆகி இருக்கணும். இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஃபோன் இருக்கு உங்ககிட்ட, ஆனா பேட்டரி இல்லை. ஸோ நியூக்ளியோசைட் அப்படிங்கிறது ஒரு ஃபோன் மாதிரி, பேட்டரி இல்லை, அதனால உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஆனா நியூக்ளியோடைடுங்கிறது ஃபோனும் இருக்கு, பேட்டரியும் இருக்கு. ஸோ உங்களால வந்து அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட். ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஃபார்ம் ஆகணும்னா இந்த நியூக்ளியோசைட் மட்டும் பத்தாது, நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடா மாறணும். அதாவது நைட்ரோஜனஸ் பேஸ், ரைபோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப், இது மூணுமே கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ண முடியும். தேங்க்யூ.